இன்னைக்கு சூரிய நடிச்சு ரிலீஸ் ஆகியிருந்த மாமன் மூவிக்கு தான் போயிருந்தோம். இந்த மூவியோட ஒன்லைன் என்னன்னா, சூரியோட அக்காவா லப்பர் பந்தில் வர ஸ்வசிகாக்கு குழந்தை இல்லாம ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் மேல சூரிய எவ்வளவு பாசமா இருக்காரு, அந்த பையனால சூரியக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது, இதுதான் மூவி. இந்த மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃபே எமோஷன்ல இருந்து ஆரம்பிச்சு செமையா கொண்டு போனாங்க. காமெடி எமோஷன் கலந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா முடிச்சாங்க. பட் செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனா கொண்டு போனதுனால கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த மூவி ஃபுல்லா மாமா மருமன் சென்டிமெண்ட், அப்புறம் அக்கா தம்பி, அம்மா பையன், அப்பா பையன், கணவன் மனைவின்னு சொல்லிட்டு எல்லா சென்டிமெண்ட்ஸையும் மொத்தமாக ஒரே மூவியில் இறக்கியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அங்கே காமெடி இருந்தனால ஒன்றுமே தெரில. பட் செகண்ட் ஹாஃபில் காமெடி இல்லாமல் எமோஷன்ஸாக கொண்டு போனதுனால இது ஓவர் டூ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மற்றபடி எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸில் பிச்சுட்டாங்க. சூரியலாம் வேற லெவலில் நடிச்சிருந்தாரு. சூரிய மட்டும் இல்லாமல் அது கூட பாபா சங்கர், சுசிகான்னு சொல்லிட்டு ராஜ்கிரன்ல ஆரம்பிச்சு எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த எமோஷன்ஸ் கொஞ்சம் கனெக்ட் ஆன மாதிரி செகண்ட் ஹாஃபில் வர எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சில இடத்துல கனெக்ட் ஆகலை. ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக கொடுக்குன்னு சொல்லி டேரக்டர் நினைச்சிருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு லைன் பண்ணியிருக்கலாம். பட் இதில் நிறைய சென்டிமெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்ததுனால கொஞ்சம் லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு செகண்ட் ஹாஃப்ல. பட் இதில் நடிச்சிருந்த எல்லாருமே அவங்க கேரக்டர்ஸை பக்காவா பண்ணியிருந்தாங்க. அதில் வர அந்த சின்ன பையன் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த மூவியோட பேஸே மாமா மருமன் சென்டிமெண்ட் தான். பட் அந்த சின்ன பையனோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லை. அதுவும் அந்த பையன் பெர்ஃபார்மன்ஸை நீங்க ஒத்து பார்த்தா தான் தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கதை போகிற போக்கில் சரி ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம சூரிய கர்டன் மூவிலேயே ஒரு இனிமே காமெடியன் இல்லை, பக்கவான ஹீரோன்னு சொல்லிட்டு அதிலேயே பார்த்தாச்சு. ஸோ இந்த மூவி பார்க்குறப்பையும் ஒரு காமெடியன் மாதிரி ஃபீல் ஆகாது, பக்கவான ஹீரோ மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அவர் இந்த மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட், அவர் ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் பக்காவா பிச்சிருவாரு. மற்ற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் அகைன் பண்ணிட்டே இருந்தா கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பட் இது ஓவரால் ஃபேமிலியெல்லாம் போய் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல மூவினே சொல்லலாம். இதுல நிறைய விஷயத்த பேசியிருக்காங்க. குழந்தை இல்லாத பத்தி, அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பத்தி சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயம் இதுல இருக்கு. உங்களுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட் மூவி பிடிக்கும், கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ட் மூவி பிடிக்கும்னா கண்டிப்பா அந்த மூவியை போய் ட்ரை பண்ணலாம். மற்றபடி எந்த ஒரு அடல்ட் சீன்ஸோ தப்பான சீன்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ ஒன் டைம் பார்க்கறதுக்கு ஒரு ஒருத்தான மூவி தான் அந்த மாமன் மூவி. ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. சரி விட்டாடா.